ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 26க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே ரீஜனல் நியூஸ். ஸோ நம்மளுக்கு எக்ஸாமுக்கு பெருசா வர மாதிரி இல்ல. எடிட்டோரியல் பாருங்க. காஷ்மீர் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு இருக்கு. த பொலிட்டிக்கல் டிவைடு பிட்வீன் நேஷனல் பார்ட்டிஸ் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ் இஸ் கிளியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ காஷ்மீர்ல இப்போ போலிங் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து ரீஜனல் பார்ட்டிஸுக்கும் சென்ட்ரல் பார்ட்டிஸுக்கும் நடுவுல ஒரு டக் ஆஃப் வார் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து ரோகு ஸ்டேட் அப்படின்னா டேமேஜ் காஸ் பண்ற மாதிரியே இல்ல டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ற மாதிரியான ஒரு கண்ட்ரி. ஒன்னு வந்து என்னன்னா, இஸ்ரேல் இஸ் சூசிங் வார் ஓவர் பீஸ். இஸ்ரேல் வந்து அமைதிக்கு பதிலா சண்டையை தான் சூஸ் பண்றாங்க. எஸ்கலேஷன் ஓவர் காம்ப்ரமைஸ். ஸோ காம்ப்ரமைஸ் சமாதானமா போறதுக்கு பதிலா இன்னும் கூடுதலா அடுத்தடுத்த ஸ்டேஜ் தேவையில்லாத சண்டைக்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை வந்து நீங்க வாசிச்சு பார்க்கணும்னா பாருங்க. ரெண்டுல ஏதோ ஒண்ணு இங்கிலீஷ் காண்டி வாசிச்சு பாருங்க. இப்போ பிசினஸ் பேஜ்ல என்ன வந்திருக்குன்னா, இப்போ பைஜூஸ்ல இருந்து இதுல கிரிக்கெட் கவுன்சிலுக்கு பைஜூஸ் வந்து கொடுக்க வேண்டியது 15,000 crores இருந்துச்சு. ஆனா கிரிக்கெட் கவுன்சில் என்ன சொல்லுது, 158 crore நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது. சோ அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் வந்து கேட்டிருக்காரு. அதனால இதுக்கு ஒரு தனி படை உருவாக்கலாம், அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒண்ணு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்கள்ட்ட சொல்லி முதல்ல இருந்து கேஸ விசாரிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிபியூனல் அப்படின்னா அந்த கேஸ மட்டும் டீல் பண்ணுவாங்க. சோ அடுத்து பாரதி, அதாவது ஏர்டெல் வந்து ஸ்பாம் கால்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீச்சர் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பாரதி ஏர்டெல்லோட சிஇஓ கோபால் விட்டல் சார் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்ராய், அதாவது நம்ம டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதுதான் பேண்ட்வித் எல்லாம் ஷேர் பண்றாங்க. ஸோ இந்த ட்ராய் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாய்ஸ் குவாலிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. செபி வந்து ஹுண்டாய் மோட்டார் அப்புறம் ஸ்விக்கி இவங்களோட ஐபிஓவை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பெரிய நியூஸ் ஒன்றும் இல்லைங்க நியூஸ் பேப்பர்ல நம்ம பாக்குற மாதிரி. இன்னையோட வேர்டு வந்து கிளீமெண்ட்னா மர்சி அப்படின்னு அர்த்தங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்தியாஸ் யங் டேலண்ட்ஸ் குட் டூ பெட்டர் வித் மோர் ஸ்பான்சர்ஷிப் அண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னு இருக்குங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவதுங்க செஸ் பிளேயர்ஸ் வந்து 2 பேரு 2 கோல்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல நிறைய பேருக்கு ஸ்பான்சர்ஸே கிடைக்கிறது இல்ல. இன்டர்நேஷனல் கேம்ஸ் எல்லாம் போய் அவங்க விளையாடணும் அப்படின்னா நிறைய ஸ்பான்சர்ஸ் வேணும். ரெண்டாவது அந்த இன்டர்நேஷனல் கேம் விளையாடுறதுக்கான கோச்சே வந்து 1 hourக்கு 7,000 சார்ஜ் பண்ற அளவுக்கு கூட இருக்காங்க. சோ அந்த மாதிரி பெரிய கோச்சிட்ட எல்லாம் போகணும் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ ஸ்பான்சர்ஸ் இருக்கணும். நிறைய பேருக்கு டைம்லி, அதாவது ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காததுனால நல்ல பிராக்டிஸ் கிடைக்கல. ஈவன் தோ அவங்க வந்து நல்லா செய்யக்கூடிய ஆளா இருந்தாலுமே நம்மளோட கவர்மெண்டோட சப்போர்ட்டோ இல்ல ஸ்பான்சர்ஸோட சப்போர்ட்டோ டைம்லி கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க லாஸ்டா ஒரு டேக்லைன் கொடுத்திருக்காங்க, டேலண்ட் ஷுட் நாட் சஃபர் பிகாஸ் ஆஃப் தி லேக் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட இன்னையோட நியூஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.